வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஏன்னா நேற்று நிறைய பேர் இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்து என்னங்க பெரிய அதிர்ச்சி ஆகுது, எப்படி கருத்து கணிப்பில் பிஜேபி ஜெயிக்கும், இவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு இவ்வளோ மோசமாக பேசிட்டு தியானம்ங்கிற பேரில் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னா சரி விடுங்க, இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், மோடிஜி தான் இன்னும் முடிவு பண்ணிடலாம், ஏன்னா அவரே பரமாத்மான்னு சொல்லிட்டாரு, அதனால் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏங்க அதெல்லாம் பொட்டியே மாற்றிட்டாங்க ரெண்டாவது. மூணாவது, ஐயோ அதெல்லாம் இல்லை, எல்லா மீடியாவும் அதை எப்படிங்க ஒரே மாதிரி சொல்கிறாங்க, அது என்ன 350 360 இதுலேயே நிற்பாங்களா? அப்போ 2009 2014 இதிலலாம் இதே இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்பு அப்படி போடுறாங்க இந்த பக்கம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி CNN இருந்தது, உங்களுக்கு தெரியும், CNN IBN இருந்தது, அதுக்கப்புறம் தான் நியூஸ் 18 ஆச்சு. நியூஸ் 18 யாருதுங்கிறது உலகத்துக்கே தெரியும், இந்தியா முழுக்க. அப்போ அந்த CNN அந்த இந்தியா நியூஸ் 18 கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு என்ன சொன்னாங்கன்னா, ஐயா முடிஞ்சதுங்க, எலெக்ஷனே வேணாங்க, பிஜேபி தான் சொன்னாங்க. அப்போயே எல்லாம் சொன்னாங்க, என்னங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போவும் அதே தான் சொல்கிறாங்க, போன தடவை என்ன சொன்னாங்களோ அதே தான் அப்படியே. அதாவது நடுவில் அந்த ஒரு 2வது கட்டம் 3வது கட்டம்லாம் மாறிச்சு இல்லை, பிரதமர் மோடி பேசுனது ரேவண்ணா விஷயம் எதுவுமே சொல்லலை, அப்படியே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் என்ன நடக்குது, கரெக்டாக எப்படி எல்லாம் ஒரே மாதிரி சொன்னாங்க. இதற்கு முன்பு நடந்தது என்ன, இன்னும் குறிப்பாக சொல்ல இந்தியா கூட்டணி என்ன நினச்சிட்ருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தான், ஒரு விஷயம் நடக்க போகிறத நம்மளால் தடுக்க முடியாது, பெட்டியில் இருக்குது தடுக்க முடியாது, அது மாற்றி வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்திய உதாரணம் 5 மாநில தேர்தல். எல்லோரும் நம்ம என்ன நினச்சோம், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் மறுபடி வரும்னு நினச்சோம், வந்துதா? அதனால் அது சத்தீஸ்கரில் வந்ததா? இமாச்சலில் காங்கிரஸ் தோக்குன்னாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதா? இப்படி கருத்து கணிப்புகள் கடந்த காலங்களில், அதுவும் குறிப்பாக சொன்ன அந்த நம்ம நியூஸ் 18 கருத்து கணிப்பு, இந்தியா டுடே எல்லாமே சொல்கிறோம், நியூஸ் 18 கருத்து கணிப்பு கடந்த 3 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது நடக்கலை அப்படிங்கிறத நம்ம இங்கே வலியுறுத்த பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று, இந்த இப்போ நேஷ்னல் மீடியாவை யாரோ நல்லா கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா 2004, அதாவது நம்ம இவர் வாஜ்பாயிட்டிருந்து மன்மோகன் சிங் வரும்போது இதே தான் சொன்னாங்க. அதே போல் மன்மோகன் சிங்கிட்டிருந்து மோடி வராரு பார்த்தீங்களா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோடி வருவார் அப்படின்னு அவங்க சொல்லலை, ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்லாம் சொல்லலை. இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இன்னொன்று, நேஷ்னல் மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எல்லாருமே தெரியும், ஒட்டுமொத்தமாக இங்கேருந்து அங்கே இருப்பாங்க, அங்கேருந்து இங்கே இருப்பாங்க. இந்த கருத்து கணிப்பு நடத்தின எல்லா நிறுவனங்களும் ஐயா மோடி அவர்களை இன்ட்ரோ எடுத்தது நேற்று நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், எழக்கூடிய சந்தேகங்கள் அப்படின்றது என்னென்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மனோகர்லால் கட்டார் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க ஒரு 4 ஏரியாவில் எங்களால் உள்ளே போக முடியல, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா இடத்துலையும் ஆளுங்களை போட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு எங்கே போகிறாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா? விவசாயிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, ஊருக்குள்ளே நுழைய முடியலன்னு லெட்டர் கொடுத்தது உண்மையா இல்லையா? அப்படி லெட்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 10 சீட்டு இருக்கக்கூடிய ஹரியானாவில் எப்படி 8 சீட்டு பிஜேபி வரும்? சரி, இன்னொரு பக்கம் டெல்லியில் 7க்கு 7 பிஜேபி ஜெயிச்சிங்க. கெஜ்ரிவால் உள்ளே போகிறாரு, அவர் வெளில அவங்க இவ்வளவு ஃபேக்டரியும் தாண்டி அவர் வெளிப்படையாக பிரச்சாரம், அதையும் தாண்டி 7க்கு 7 எப்படி பிஜேபி ஜெயிக்கும்? பஞ்சாபில் பிஜேபிலாம் ஒரு இடம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார், என்னங்க நம்பவே முடியல. அதாவது நிதிஷ்குமார் அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் போகிறார், அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் உங்களோட இருக்கார், அதையும் மீறி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? கடந்த காலத்தில் இந்த மாதிரி மாறினவங்களுடைய கதி வரலாறு முழுக்க பாருங்கள், எல்லாம் தோற்று தான் போயிருப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்களே சொல்லுங்கள், அப்படி மாறினா யாராவது ஓட்டு போடுவாங்களா? அப்போ இதில் என்ன நடக்குது? சரி, மகாராஷ்டிராவில் பிஜேபி எப்படி பிஜேபி வரும்னு நமக்கு புரியல. ஏன்னா நீங்கள் எந்த விதமான கால்குலேஷன் அங்கே இருக்கவனே நம்ப மாட்டாங்க. பிஜேபி வரும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு என்னங்க ரொம்ப எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாமே என்ன நினைப்பாங்க? பீகார் டோட்டலாக எல்லாம் வெளியில் வந்த எல்லா கருத்து கணிப்பு என்னது, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அந்த இது என்னது, பீகார், ஹரியானா, மகாராஷ்டிரா,
அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா டெல்லி ஹரியானாவில் பெரிய மாற்றங்கள்னு கெஜ்ரிவால் சொல்கிறாரு. ஏன்னா நல்லாவே தெரியும் ஒரு அலை அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அலைன்னா என்னென்னா மோடி அவர்கள் 2வது 3வது தடவை பேசும்போதே தெரியும் பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்போது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் முன்னாடி இருக்க கருத்து கணிப்பு, அதாவதுன்னா தேர்தலுக்கு முன்னாடி பீகார் மகாராஷ்டிராலாம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லப்பட்ட போது இப்போ எல்லாம் ஒரே சேர சொல்லும் போது இப்போ நடுநிலையாளர்கள் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா இது ஏற்கனவே மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறது. எப்படின்னா இவ்வளோ நாள் என்னாச்சு, எலெக்ஷன் ஒவ்வொரு கட்டமும் மோடி வரமாட்டாருங்க, அவுட்டுங்க, இப்போ என்னென்னமோ பேசுகிறாருங்க, அவரே கடவுள்ட்டாருங்க, வேலைக்கே ஆகாதுன்னு சொன்னபோது இல்லை மோடி கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா திடீர்னு நாளான்னைக்கு ஓட்டப்படி பிரித்து பிஜேபி ஜெயிச்சது எல்லாம் கிளம்புப்பான்ட்டா எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்களே. இப்போவே மனசளவில் இல்லைங்க பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு ஒரு கிரவுண்டை தயார் பண்ணுறாங்க. அந்த கிரவுண்டுக்காக உழைப்பாங்க. இப்படி எதுவும் நடக்கலாங்கிறாங்க. நம்ம ரொம்ப உறுதியாக சொல்கிறோம் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க சொல்கிறது என்னென்னா 2014 காங்கிரஸ் 40, அதுக்கப்புறம் 52 அந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. எப்படிங்க ஒரு இவ்வளவு தூரம் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அப்போ இந்த கூட்டம்லாம் ஓட்டே போடலையா? ஏன்னா இது என்னென்னாங்க ஒரு நுட்பமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சிரிக்கிற மாதிரி நினச்சா கூட வரலாறு அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நடுவில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டம் பார்த்தோன்னே தெரியும் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுப்பா அப்படின்னு தெரியும். இவ்வளவு கூட்டம் கூடுது, இவ்வளோ மக்கள் வராங்க, அவர் ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு, இதையும் மீறி யார் ஓட்டு போடுவா அவருக்கு? அப்போ இதையும் மீறி ஓட்டு போயிட்டா ஜனநாயகத்தின் மேலே நம்பிக்கை உள்ள மக்கள் என்னங்க எதுனாலும் பிஜேபி தாங்க ஜெயிக்குது அப்படின்னு அடுத்த ஓட்டே போட மாட்டாங்க. இப்படிலாம் போச்சுன்னா இதெல்லாம் சொல்லலை, உண்மை நிலவரம் தான். பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க? அது நமக்கு என்ன ஒரு காமெடினா தமிழ்நாட்டில் பிஜேபி 1-3 பாருங்கள். முதல்ல ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே 1-3 எங்கே ஜெயிக்கிறது? அப்போ இன்னொரு நுட்பமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வெளியில் வரீங்க, யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பூத்தில் நீங்கள் கேட்டுக்க முடியும். அதனால் இது அக்யூரேட் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை ஒன்று. இன்னொன்று நமக்கு ஒரு சந்தேகம், முதல் கட்டம் 2வது கட்டத்துலேருந்து பிஜேபி அடி வாங்குது. எப்படி அது முடிவு அப்படியே 3வது கட்டம் 4வது கட்டம்லாம் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. என்ன ஒன்று, ராஜஸ்தானை பார்த்தாங்க, ராஜஸ்தானில் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இந்த தடவை பிஜேபி பெரிய அளவுக்கு, அதனால் அங்கே கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்க காங்கிரஸுக்கு. மற்றபடி பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கி நடந்ததுன்னு இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அமேதி ராபரேலியில் ராகுல் தோக்குறாரு, அமேதியில் சுமித் இரானி ஜெயிக்கிறாரு. அப்போ அகிலேஷ் யாதவ் போட்ட உழைப்பு, டிம்பிள் யாதவ் பேசின பேச்சு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சரத்பவார்கள்லாம் அவங்க எல்லாம் தேர்தல் அவ்வளோ நாள் இருந்தவங்க, அவங்களே சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். இல்லை இன்னொன்று, இந்தியா கூட்டணி தலைவர்கள் நீங்களே கொஞ்சம் கெஜ்ரிவால் எல்லாருமே இவர்களுக்கு ஒரு வேளை இல்லை பிஜேபி ஒரு பெரிய அலை அடிக்குது, 400 சீட்டு வரப்போகிறாங்கன்னு நினச்சிருந்தா நேற்று கூட்டம் இந்த அளவுக்கு வந்திருப்பாங்களா? கெஜ்ரிவால் எல்லாம் ஒன்றா வந்திருப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் தெரியும் இது வேலைக்காகாது, இது வேறு ஏதோ ரூட்டில் போயிட்டுருக்குன்ட்டு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றிடலாங்க, ஆனால் நம்ம 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. நம்ம உறுதியாக சொல்கிறோம் 4ஆம் தேதி பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. இதே அதிர்ச்சி தான் அந்த 5 மாநில தேர்தலுக்கும் போது நடந்த விஷயம். இதையே தான் சொன்னாங்க, மாறிச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நேஷ்னல், அதாவது மோடி அப்படிங்கும் போது எம்பி தேர்தலில் ஒரு மாதிரியாகும், சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியாகும். இன்றைக்கி கருத்து கணிப்பு வெளியிடுறத நல்லாவே பார்க்க முடியுது. நீங்கள் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் அப்படி ஜெயிக்குங்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த குரலில் போடுறது 2019 எல்லா கருத்து கணிப்பும் பிஜேபி ஒட்டுமொத்தம் எம்பிக்கு எம்எல்ஏக்கு மாறுவாங்க, எம்பிக்கு மாற மாட்டாங்க. இப்போ இதில் தெலுங்கானாவில் என்ன சொன்னாங்க, டிஆர்எஸ் முந்திட்டு டிஆர்எஸ்ஸா காங்கிரஸான்னு நினச்சாங்க. காங்கிரஸ் சூப்பராக ஜெயிச்சது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். இன்றைக்கி இந்த CNN IBN எல்லா சேனலுக்கும் மோடி அவர்கள் இந்த 5 சேனலுக்கு மட்டும் கொடுத்த விளம்பரம் எவ்வளோ, காங்கிரஸ் கொடுத்த விளம்பரம் எவ்வளோ? ஒரே ஒரு சேனல், இப்போ நம்ம சொல்கிற ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் மோடி இந்த விளம்பர செலவாக கொடுத்த அமௌண்ட்டு 90 லட்சமாக. 90 லட்சம் ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த சேனலில் காங்கிரஸ் எவ்வளோ திரும்ப செலவு பண்ணியிருக்குது? வெறும் 2 லட்சம் ரூபா. 90 லட்சம் அங்கே இருக்குது, 2 லட்சம் அங்கே இருக்குது. 2 லட்சங்கிறது ஒன்றுமே இல்லை, டக்குன்னு போயிருந்தீங்க. அந்த விளம்பரம்லாம் பாருங்கள். அப்போ இந்த 5 மீடியாலையும் பிஜேபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மீடியா செலவு பண்ணிங்கன்னா அவர்கள் யாருக்கு சாதகமாக இருப்பார்கள்? ஒன்று வேணாங்க, இங்கே புதிய தலைமுறை அவர் நிற்கிறாரு பிஜேபி சார்பாக, யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பார்? ஒன்று அதானி இன்றைக்கி ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர் ஆகிட்டார். அம்பானிக்கு பிரதமர் மோடி நிறைய டீலிங் இருக்குது, அவங்க ஆட்சியில் இருக்காங்க. அம்பானியுடைய தொலைக்காட்சி தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க நியூஸ் 18 எப்படி பண்ணுவாங்க? இந்தியாவில் பெரிய நெட்வொர்க் எது? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் CNN IBN இவங்க தான், நியூஸ் 18 தான். அது எப்படி உண்மையான கருத்து கணிப்பு சொல்லும்? அடுத்து இந்தியா டுடே விளம்பரம் வேணுமா வேணாமா?
விளம்பரம் வேணும். அதையும் தாண்டி மோடி போய் ஒரு இடத்துல இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா அது எந்த மாதிரி கம்பெனின்னு நினச்சிக்குவாங்க. ஒன்றும் வேணாம், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிக்கை இருக்குது, சேனல் வச்சுருக்காங்க. மோடி வந்து இன்டர்வியூ கொடுத்தாரா இல்லையா, எங்கே இன்டர்வியூ எடுத்தாங்க, பாம்பேயில் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எப்படி அவர் சொல்கிற கேள்வி தான் கேட்கணும். முன்னாடியே எல்லா கேள்வியும் தயாராகிடுது. உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், உங்களால் மட்டும் இவ்வளோ எப்படி கடுமையாக உழைக்க முடியுது, இதெல்லாம் ஒரு கேள்வி அது. அப்போ இன்றைக்கி ரொம்ப நல்லா தெரியுது, எல்லா மீடியாக்களும் இன்று மோடி அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்ம வந்து வெளிப்படையாக சொன்னாலும் உண்மையான அந்த உண்மையை ஓரளவுக்கு மறைக்கலாம். என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, என்னங்க அது எல்லாரும் சொல்லிட்டு நாளைக்கு முடிவு மாறிச்சுன்னா, இது 5 மாநில தேர்தலில் தான் சொன்னாங்க, மாறிச்சு, அதுக்கு என்ன பண்ணாங்க, அது மக்கள் தீர்ப்புங்க, அப்போ நாங்கள் சொன்னோம். இன்னொன்று, ஒரு ஆளை வந்து ஊர் கூடி ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரச்சனை. கும்பலாக போகும்போது தான் நிறையா தப்பு நடக்கும், தனியாக போகும்போது அடிக்க மாட்டாங்க. கும்பலாக போகும்போது தான் ஒருத்தர் அடிக்கிறது. அதே மாதிரி எல்லா மீடியாவும் மொத்தமாக மோடின்னு சொல்லிட்டா நாளைக்கு எந்த மீடியாவை வைக்கப்பீங்க, எல்லா மீடியாவும் தான் சொன்னோம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையை தான் இன்னும் முக்கியமாக சொல்கிறோம், மறுபடியும் உறுதியாக சொல்கிறோம். சர்வாதிகாரம் என்றைக்குமே அவன் வாழ்த்ததா சரித்திரமே இல்லை. இது ஓவர் சர்வாதிகாரம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்ட போது என்ன பண்ண முடியும்? இல்லை இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி என்னங்க பண்ண முடியும், அடுத்து மோடி வந்து இந்தியா ஃபுல்லாக கோயில் கட்டுற மோடி கோயில் அப்படின்னு கட்டி நம்ம அண்ணாமலை இங்கே நிறைய கோயில் கட்ட ஆரம்பிச்சிடுவார், உடனே ஆரம்பிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். பட் அப்படி அந்த மாதிரி நிலைமைக்கு போவாதுன்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.